டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோவன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு வந்து தொடர்ந்து தலைவலி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்திருந்தாரு. ஸோ அவர் தொடர்ந்து தலைவலி இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம ஸ்கேன் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு வந்து மெனிஞ்சோமா லெஃப்ட் ஃப்ராண்டல் ரீஜனில் ஒன்று இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அவங்களுக்கு மெனிஞ்சோமா அப்படிங்கிறது வந்து மூளைக்கு வெளியே வளரக்கூடிய ஒரு பினைன் டியூமர். அது சாதாரணமான கட்டி, மூளைக்கு வெளியே டியூரா அப்படின்னு இருக்கிற ஒரு தோல் இருக்கும். அந்த தோல் இருந்து அவங்களுக்கு வந்து ஸ்லோவாக மலமலமாக பல வருஷங்களாக அது வளரக்கூடிய கட்டி. இது மூளைக்குள்ளே இருக்க கட்டி இல்லை. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக அகற்றக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான் இருக்குது. ஸோ இவருக்கு வந்து தொடர்ந்து தலைவலி அதிகமாகிட்டே போச்சு. பெரிய டியூமராக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து டியூமரை சர்ஜரி பண்ணி எடுக்கணும்னு சொன்னோம். ஸோ பேஷண்ட் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது சர்ஜரி பண்ணி கம்ப்ளீட்டாக நேவிகேஷன் கைடன்ஸில் எந்த அளவுக்கு தேவையான அளவு இருக்கோ அந்த அளவு மட்டும் நம்ம அவருக்கு அந்த எலும்பை துவாரம் பண்ணி உள்ளே இருக்க அந்த கட்டியை எடுத்துடுறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் அவங்க டோட்டலாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. அவங்க நார்மல் லைஃப்பை அவங்க லீட் பண்ண முடியுது. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து தொடர்ந்து தலைவலி இருக்குது, இல்லை பொறுத்துக்க முடியாத தலைவலியாக இருக்குது, ஃபிட்ஸ் மாதிரி வருது, இல்லை தலைவலி கூட எனக்கு பர்சனாலிட்டி மாற்றங்கள் புதுசாக தெரியுது, கை கால் பலக்குறைவு ஏதாவது வர்ற மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இமேஜிங் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி இருக்கிறப்ப முன்னாடியே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறப்போ பெரிய டியூமராக இல்லாமல் சின்னதாக இருக்கப்போ ஐடென்டிஃபை பண்ணால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் சுலபம். இல்லை பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் சின்ன மினிமலி இன்வெசிவ் சர்ஜரி மூலமாகவும் அகற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணால் சேஃப் பிரெயின் சர்ஜரி மூலமாக கம்ப்ளீட்டாக அவங்க வந்து நார்மலான லைஃப்பை லீட் பண்ணலாம். வணக்கம், சந்தோஷம். என் வயசு வந்து 57 வயசு. ஊர் வந்து கடலூர் மாவட்டம். என் பேர் வந்து புலேந்திரன். எனக்கு முத ஆரம்பித்து வந்து ரொம்ப டயர்டு, உடம்பு வலி ரொம்ப ஓவராக இருந்தது. இந்த தலைவலி வந்து ரொம்ப அடிக்கடி வந்துகிட்டு இருந்தது. அங்கே நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு இன்ஜெக்ஷன் பண்ணி வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஒரு 2 நாள் எம்சி எடுத்துகிட்டு திரும்ப வேலைக்கு போவோம். அப்புறம் எனக்கு இதே தொடர்பாக வந்துக்கிட்டே இருந்தது. தொடர்பாக வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து எங்கள் கம்பெனியில் கேட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்றது. இப்போ கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு போகலான்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க, நான் ஊரை போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் இங்கே வந்து இங்கே எல்லா பெண்ணாடம், விருதாஜாலம், நெய்வேலி, கடலூர் எல்லா இடத்துக்கும் போகும்போது உனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. கடைசியாக நான் வீட்டில் வந்து படுத்திருக்கும்போது யூரின் போகிறதுக்கு வந்தேன். அப்போ இந்த கண்ணை வந்து மறைச்சிது. இந்த கண் இன்னைக்கு மறைக்குது, என்ன காரணம் அப்படின்ட்டு பிள்ளைங்கள்ட்ட காலையில் கூப்பிட்டு சொல்லும்போது அவங்க கண்டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டாக்டர் கொண்டு காமிச்சோம். 2 கண்ணுமே சதை வளர்ந்துருங்க, நீங்கள் ஸ்கேனிங் எம்ஆர்எஸ் ஸ்கேனிங் போட்டு வந்தால் தான் நான் சொல்ல முடியும்னு அவங்க சொன்னாங்க. எம்ஆர்எஸ் ஸ்கேனிங் போடும்போது அவங்க இந்த இடத்துல எனக்கு கட்டி இருக்குது, அப்பா இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணால் உங்கள் அப்பா இருப்பார், இல்லாட்டினா சீக்கிரமாக அவர் நெருங்கிய நிலைமையில் வந்துட்டார். எனக்கு அப்போ வந்து எந்த ஒரு சூழ்நிலமும் கிடையாது. அவர் தான் நம்ம கூட்டாளி, அவர் தான் எடுத்து போவார். அவர் மாத்திரை சொன்னாங்க. அந்த மாத்திரை என்னால் சொல்கிறதுக்கு முடியல, மறந்து போகிறேன். இந்த நினைவுகள் வர மாட்டேன்ட்டு. சிங்கப்பூரில் எடுத்த அந்த பொருள் கூட எனக்கு என்னென்ன எடுத்தாங்க தெரியாது. நினைவுகள் வர வேண்டிய காரணமே எனக்கு இந்த கட்டி தான் எனக்கு வந்து மறைச்சது. நேராக வந்து எங்கள் பெண்ணாடத்தில் விருப்ப டாக்டர்கிட்ட போனோம். அவர் வந்து அனுப்பி தான் நாங்கள் வந்து சாரை வந்து பார்த்தோம். அவர் வந்து என்ன சொன்னார், எம்ஆர்எஸ் ஸ்கேனிங் போட்டுட்டு வாங்க, உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் அனுப்புனார். அப்போ ஸ்கேனிங் போட்டு வந்தோம். அப்போ இந்த இடத்துல இந்த கட்டி இருக்குப்பா, இதை ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும்னு அவர் சொன்னார். அந்த முடியும் சொன்னதுக்கு என்னை வந்து கேட்டார், என்ன சார் பண்ணலாமா என்னான்னு கேட்டாங்க. அப்போ நம்பிக்கையாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன், என்னால் முடியும் சார், நீங்கள் பண்ணுங்கள், சரியாக வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் செய்யுங்க சார், நான் வந்து சந்தோஷமாக வருவேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். 2ஆம் தேதி வந்து 3ஆம் தேதி நான் ஆப்ரேஷன் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் சர்ஜரி பண்ணி 1ஆம் தேதி விட்டாங்க. 4:30 மணிக்கு எங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு நான் பேசினேன். இப்படி இருந்திருக்கு அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் அழுதுட்டேன். அப்புறம் சொன்னாங்க, வந்து அழுவக்கூடாது, நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், நல்லபடியாக வருவீங்கன்னு. இப்போ எல்லாருமே என்னை வந்து சிறப்பாக தான் பார்த்தாங்க. டாக்டர், நர்ஸுவோ என்னென்ன தேவையோ அப்பப்போ வந்து செஞ்சாங்க. நான் இது ஒரு பெருமைக்காக சொல்ல, உண்மைகளை சொல்கிறேன். அதுக்கு பிற்பாடு 1 வாரத்துக்குள்ளே நான் வந்து என்னுடைய சுயமாக நான் நடக்க ஆரம்பித்தேன். டாய்லெட்டு போகிறது வர்றது நடந்து என்னுடைய சூழ்நிலை வருதா வரலையா அப்படின்னு போவேன். ரொம்ப சிறப்பாகவும் நடந்தது. அது மாதிரி 16 நாள் இருந்துட்டு அவரே வந்து சொன்னார், நீங்கள் புறப்படுங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு 1 மாதம் கழிச்சு வந்தோம். அப்புறமேலுக்கு இந்த தலைவலி இப்போ எந்த இதுவும் கிடையாது. அவங்களும் இந்த கட்டியை எடுத்து அவங்களும் ஸ்கேனிங் பண்ணி அவங்க திரும்ப வருமா அப்படின்னு அவங்களும் பார்த்தாங்க. அங்கேருந்து இந்த ரிப்போர்ட் வந்து இனிமேல் வராது, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ரிப்போர்ட்டும் வந்தது. அதையும் எங்கள்கிட்ட காமிச்சாங்க. இப்போ வந்தோம், டாக்டரை பார்த்தோம். போனால் கேட்டாங்க என்ன வந்து எப்படி இருக்குது, முதல்ல இந்த தலைவலி இந்த இதில் ஏதாவது வலிக்குதா, போதா, இங்கெல்லாம் ஏதாவது வலிக்குதான்னு என்னை வந்து செக் பண்ணார்.
இருந்ததும் இல்லை சார். வந்து எப்பயாவது ஒரு வாட்டி வந்தாலும் வரும்போது தவிர இப்போ எதுவுமே கிடையாது. நல்லா கிளியராக இருக்கேன். இது வந்து அன்னைக்கே சொன்னார், என்ன ஒரு 3 மாதம் கழித்து நீங்கள் பச்சை தண்ணியில் கூட நீ குளிச்சிக்கலாம், ஒன்றும் வெந்நீர் தான் வரணுங்கிறது கிடையாது. அதேமாதிரி நான் பச்சை தண்ணியை தான் குளித்தேன். அந்த எந்த ஒரு இதுவுமே எனக்கு கிடையாது. இப்போவும் அந்த மாதிரி தான் இருக்கிறேன். இப்போயும் வந்து பார்த்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எந்த வேலைனாலும் பழைய வேலை இருந்தால் நீங்கள் எடுத்து செய்யுங்க, உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. அப்போ அந்த 6வது மாதம் வந்தோம்னா 6வது மாதம் வரும்போது அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களுக்கு டாக்டர் இருந்தால் போய் பார்த்துங்க, என்னுடைய கணக்குப்படி முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த கொடுத்து உங்களுக்கு டாக்டர் ஏதாவது உங்கள் ஊரில் இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும்னு சொன்னார். அப்போவே நான் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். இதை போய் செக் பண்ணக்கூடாது, நம்ம அது வேணான்னு விட்டேன். போயிட்டு வாங்க, இந்த 3 மாதத்தை மாற்ற எழுதி கொடுத்துருக்கேன். அதேமாரி உணவு பழக்க வழக்கம் நான் சாப்பிட்றதால எந்த இதை தடை பண்ணலை. வரும் உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடு. சாராயம், கல் இந்த ஐட்டத்தை தொடக்கூடாது, ஏன்னா இது மண்ட விஷயம், அதை மட்டும் நிறுத்திடு அப்படின்னாரு. அதை நான் இல்லை சார், நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதேமாரி மோட்டர் சைக்கிள் ஓட்டாமன்னு கேட்டேன். சார் இந்த மாதிரி 2 கிலோமீட்டரில் இருக்குது கோயில், போவேன் சார், நான் சாமி கும்பிடு அடிக்கடி அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வாப்பா, பொறுமையாக வா அப்படின்னு சொன்னாங்க. அதை என்னை நல்லபடியாக இன்றைக்கி உருவாக்கி உட்கார்ந்து இருக்கிறது இந்த சார் டாக்டருக்கு தான் அவர் போய் சேரும். ஏன்னா இறைவனும் அவங்களும் ஒன்று. அந்த நிலைமையில தான் நான் இன்றைக்கி வந்து உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறனால அது அவர் செஞ்ச புண்ணியங்கள் தான்.